தமிழ்நாட்டு அரசியலில் சில நாட்களாக திரு விஜய் அவர்கள் மீது விமர்சனம் வந்தது. என்ன விமர்சனம் என்றால், கட்சி தொடங்கிவிட்டார், மாநாடும் நடத்திவிட்டார், மாநாட்டில் கொள்கை அறிவித்து விட்டார், கொடி அறிமுகம் செய்தார், அரசியலுக்கு வருகிறேன் என்று முழு மூச்சாக அரசியலில் இறங்க போகிறேன் என அறிவித்தார். இடைப்பட்ட நாட்களில் வெறும் அறிக்கை மட்டுமே விட்டுக்கொண்டு இருந்தார். ஸோ அந்த அறிக்கை மட்டும் போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலும் சரி, அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் சரி, அரசியல்வாதிகள் மத்தியிலும் ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் விஜய் ரசிகர்கள், அந்த தொண்டர்கள் மத்தியிலும் என்ன தலைவர் களத்துக்கு வரமாட்டேக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது. அவர் எப்பவுமே அவர்கிட்ட ஒரு திறமை இருக்குது, பொறுமையாக நிதானமாக கையாளுறாரு. நம்ம அரசியல் கட்சி தொடங்கினதும் அப்படித்தான். அந்த கட்சியோட கொடி, பாடல்கள் வெளியிட்டது, அவர் மாநாடு நடத்தினது எல்லாமே ரொம்ப ரொம்ப பொறுமையாக ஒரு தன்மையாக தான் பண்ணுறார். அதே மாதிரி கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து பண்ணால் கூட ஸ்ட்ராங்காக பண்ணிடுறார். அப்படி ஒரு பண்ண சம்பவம் தான் இன்னைக்கு நடந்திருக்கிற அந்த பரந்தூர் விமான நிலையம் போராட்டத்தில் அவர் கலந்துக்கிட்டு மக்களுக்கு ஆதரவு தெரிவிச்சது. மிகப்பெரிய இஷ்யூ. ஒரே போராட்டம், ஒரு போராட்டம். அது மத்திய சர்க்கார், மாநில சர்க்கார் ரெண்டு பேருக்கும் எதிரான போராட்டம் அது. ஸோ அதில் தலையிடும் போது இந்திய அளவில் அது மீடியா மூலமாக போய் சேரும். அப்போ அவர் பொறுமையாக இருந்து பண்ணால் கூட ஸ்ட்ராங்கான ஒரு தெளிவான முடிவெடுத்து தான் பண்ணுறாரு. ஸோ களத்தில் விஜய் இறங்கிட்டாரு. அவர் பேச்சுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இது அந்த விமர்சனம் இருக்கல, களத்துக்கு வரலைன்னு சொன்ன அந்த விமர்சனத்தை சரி பண்ணிருச்சு. ஸோ அவர் இனி தொடர்ந்து களமாடுவார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பொதுவாக தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை இப்போ எப்படி இருக்குன்னா, முன்னாடி மாதிரியாக இல்லை. கண்ணை மூடிக்கிட்டு ஒரு சின்னத்துக்கு ஓட்டு போடுற அது தெளிவு இல்லாமலாம் இப்போ இல்லை. முன்னாடி இருந்தாங்க, அவங்கெல்லாம் வயசாகி அந்த மக்கள்லாம் இப்போ எட்ஜுக்கு போயிட்டாங்க. இப்போ இளைஞர்கள், ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே உள்ளவங்கெல்லாம் அதிகமான மக்கள் தொகையை தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அவங்க ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கணும், நல்ல முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா பழைய தலைவர்கள், பழைய கட்சி இதெல்லாம் மிகப்பெரிய வெளிப்படையாகவே தெரிஞ்சிருச்சு. லஞ்சம், ஊழல்னு சொல்லி அரசியல்லாம் இப்படி இருக்குது அப்படிங்கிற எண்ணம் மக்கள்கிட்ட வந்துருச்சு. அப்போ புது மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது, புது மாற்றம்னா சும்மா சாதாரண ஆள் புது மாற்றத்தை உருவாக்க முடியாது. எடுத்துக்காட்டுக்கு அவர் சீமானே வந்தார். அவர் 14 வருஷமாக போராடி, 15 வருஷமாக போராடி பார்க்குறாரு. அந்த ஒரு 8% வாக்கு வங்கி தான் வாங்க முடிஞ்சது 14 வருஷ போராட்டத்தில். ஒரு எம்எல்ஏ, வார்டு கவுன்சில் இது வரைக்கும் அவர் கைப்பற்ற முடியலை, தனியாக நின்று கூட்டணி இல்லாமல். அப்படிப்பட்ட சூழலில் இருக்குது. அப்போ மாற்று அப்படிங்கிறப்போ ஜெயிக்கக்கூடிய பார்ட்டி இருந்தால் தான் மாற்றுக்கு ஓட்டு போடுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் திரு விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய மாஸ் ஹீரோ, மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறதுனால அவருக்கு மக்கள் ஆதரவு பெருக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ பரந்தூர் விமான நிலையத்தில் போய் பேசினார். அது கிட்டத்தட்ட பல கிராமங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. 1000 ஏக்கருக்கு மேலே அதை கைப்பற்றும் போது பல கிராம மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்போ அந்த பரந்தூர் போராட்டத்தில் விஜய் களமாடும் போது அந்த மக்களுடைய மனநிலை என்ன இருக்குது, என்ன நினைப்பாங்க? இப்போ திமுகவுக்கு ஓட்டு போட வாய்ப்பு இல்லை அந்த மக்கள். ஏன்னா திமுக தான் ஆளுங்கட்சியாக இருக்குது, பரந்தூர் விமான நிலையத்தை கட்டியாகும்னு சொல்கிறாங்க. எதிர்கட்சி ஏடிஎம்கே அது பிரிஞ்சு கிடக்கு, அதுக்கு ஓட்டு போட யோசிக்க மாட்டாங்க. வேறு என்ன, பாரதிய ஜனதா கட்சி அது மத்திய சர்க்கார், அதுவும் இந்த பரந்தூர் விமான நிலையம் வர்றதில் ஒன்றா செயல்படுது அப்படிங்கிற ஒரு எண்ணமாக அவங்களுக்கு இருக்குது. அப்போ வேற மாற்று அப்படிங்கிறப்ப சீமான் இருந்தாலும் சீமானு ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியுமா, அவளுக்கு ஆட்சிக்கு வர முடியுமா அப்படிங்கிற கேள்வி மக்கள் மத்தியில் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மாஸ் ஹீரோ, மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தோட அரசியலுக்கு வர்ற ஆளுங்கிற அந்த ஈர்ப்பு, அவரே களத்தில் நம்மளை சந்தித்து பேசுகிறாருங்கிற அந்த சிம்பத்தி விஜய் அவர்களுக்கு வாக்கு வங்கியாக மாறும். ஒவ்வொரு பகுதியிலும், நான் இப்போ இந்த பரந்தூர் பகுதியில் போயிட்டார்ல, அடிக்கடி போய் அந்த மக்கள் பிரச்சனைக்கு அவர் ஆதரவு தெரிவித்தா கண்டிப்பாக அந்த 30 கிராமமோ 13 கிராமமோ எத்தனை கிராமம் இருந்தாலும் சரி, அந்த கிராம மக்கள் கண்டிப்பாக வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது. அது வாக்கு வங்கியாக மாறும்.
இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பரந்தூர் விமான நிலைய போராட்டத்தை மட்டும் நம்ம சொல்கிறோம். இது மாதிரி தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்குது. எல்லா பிரச்சனையிலும் நேரடியாகவே களத்தில் போய் இந்த மாதிரி போராட்டம் பண்ணி அந்த மக்களை சந்தித்து அவர் பேசினார்னா மக்கள் மனநிலை மாறும். இன்னும் ஒரு வருடம் இருக்குது தேர்தலுக்கு. கண்டிப்பாக விஜய்க்கோட ஆதரவு மாறும். விஜய் அலையாவும் மாற வாய்ப்பு இருக்குது. விஜய் அலையாவே மாற வாய்ப்பு இருக்குது. அதை அவர் பயன்படுத்திக்கிற முறையில் தான் இருக்குது. பரந்தூர் விமான நிலையத்தில் எப்படி போய் போராட்டம் பண்ணி எப்படி பயங்கரமாக பேசினாரோ இது மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனை, நெய்வேலி பிரச்சனை இருக்குது, அங்கேயும் இடத்த கையகப்படுத்ததா பிரச்சனைலாம் நடந்தது, பாமக தடுத்து வச்சிருக்கு, அந்த பிரச்சனை இருக்குது. மீனவர்கள் சுட்டுக் கொள்றாங்க ராமேஸ்வரத்தில், இலங்கை அரசாங்கத்தை கண்டித்து அங்கே ஒரு போராட்டம் நடத்தினார்னா கண்டிப்பாக மீனவர்கள் ஓட்டு விஜய்க்கு தான். கூடங்குளம் அப்பப்போ பயன் காட்டிகிட்டே இருக்குது, இப்போதைக்கு இல்லை, பட் அதுவும் வரக்கூடாதுன்னா இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனை, மீத்தேன் ஈத்தேன் திட்டங்கள் இதெல்லாம் இப்போதைக்கு அமைதியாக கிடக்குது. பட் வரக்கூடாத அளவுக்கு அவர் களத்தில் இறங்கி ஒரு எச்சரிக்கையை மணி அடித்து அந்தந்த பகுதிகளில் உள்ள மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கான போராட்டத்தில் அவர் தீவிரமாக செயல்பட்டார்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவும் விஜய்க்கு இருக்குது. எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த அலை விஜய் அவர்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இந்த பரந்தூர் விமான நிலைய போராட்டத்தோட நிப்பாட்டிடாம தொடர்ந்து அரசுக்கு எதிராக இப்போ துண்டு பிரசுரம் பண்ணாங்க இல்லையா நம்ம அவங்க கட்சிக்காரங்க, இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் பெண் பாலியல் பலாத்காரம் செய்யறதுக்கு எதிராக அந்த மாதிரி போராட்டத்தை அரசு செய்கிற அந்த தவறுகளை சுட்டி காட்டிக்கிட்டே மக்கள் மத்தியில் போராட்டத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக மக்களுடைய ஆதரவு விஜய் அவர்களுக்கு இருக்கும். ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். ஆனால் இந்த கேப் விடக்கூடாது. பரந்தூர் விமானம் அடுத்து என்ன ஸ்பாட்டுக்கு வந்துடணும். இப்போ எப்படி பரந்தூர் விமான நிலையத்துக்கு நேரடியாக போனார், இதே மாதிரி எங்கே சம்பவம் நடக்குதோ, எங்கே பிரச்சனை நடக்குதோ அந்த ஸ்பாட்டுக்கு போய் இறங்கி பேச ஆரம்பித்தார்னா விஜய்ங்கிற மாஸ் ஹீரோ பேசும்போது இந்திய அளவில் மீடியாக்கள் கவனிக்கும். அது வெளி உலகத்துக்கு எடுத்து செல்லும், உலகமுள்ள பரவும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மக்களுடைய அந்த பகுதி மக்களுடைய பிரச்சனை உலகத்துக்கே தெரியும், வெளிச்சம் போட்டு காட்டப்படும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அப்படிப்பட்ட ஒரு காலம் ஒரு நேரம் விஜய் அவர்களுக்கு வந்திருக்கிறது. அதை பயன்படுத்தி கொண்டு அவர் முழு மூச்சாக மக்கள் பிரச்சனைகள் தொடர்ந்து இதுபோன்று நேரடியாக களமாடி சந்தித்து பேசி போராட்டத்தை அறிவித்து தேர்தல் வரை முயற்சி செய்தால் ஆட்சிக்கு வரவும் வாய்ப்பு இருக்கு, கூட்டணிக்கு மற்ற கட்சிகள் வரவும் வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் எந்த அரசியல் கட்சி தலைவர்களையும் மக்கள் நம்ப தயாராக இல்லை. இப்போ இருக்கிற சூழலில் அந்தளவுக்கு மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. ஒன்று சொல்கிறாங்க தேர்தல் காலத்தில், அதுக்கப்புறம் மாற்றி பேசுகிறாங்க. அது அவரே சொன்னார், எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு, இது என்ன அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்காரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் விஜய் அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. ஆனால் அதை பயன்படுத்திக்கணும். மறுபடியும் ஒரு கேப் விட்டுட்டு அந்த வரல, அந்த அங்கே மட்டும் தான் வந்தார், மறுபடியும் போராட்டத்துக்கு வரலைங்கிற விமர்சனம் வரக்கூடாது. முழு மூச்சா இப்போலேருந்தே ஆரம்பித்தார்னா மற்ற தலைவர்களை எந்த மீடியாவும் கண்டுக்காது, எந்த மக்களும் கண்டுக்க மாட்டாங்க. முழுக்க விஜய்ங்கிற அந்த மாஸ் தமிழ்நாட்டில் கிரியேட் ஆகும். அது அரசியல் அலையாக மாறும். அது தேர்தலில் பிரதிபலிக்கும். மிகப்பெரிய வெற்றி பெற போகிறார். விஜய்க்கு ஆதரவு அதிகமாகுங்கிற ஒரு நிலைமை வருகிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக இதர கட்சிகள் கூட்டணிக்கு வரவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ கூட்டணிக்கு வர வைக்கணும்னாலும் இந்த மாதிரி போராட்டங்களை தொடர்ந்து விஜய் அவர்கள் செய்யணும். அந்தந்த பகுதி மக்கள் மத்தியில் அவர் இடம் பிடிக்கணும். சரி, நம்ம பிரச்சனைக்காக நேரடியாக வராரு விஜய் அப்படிங்கிற அந்த ஈர்ப்பை, அந்த சிந்தனையை மக்கள்கிட்ட விதைச்சிட்டாருன்னா கண்டிப்பாக அடுத்த சிஎம்மாக தான் வருவார். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை பயன்படுத்துகிற விதம் விஜய்கிட்ட தான் இருக்குது. விஜய் தொடர்ந்து தொடர்ந்து களத்தில் இறங்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும், மக்கள்கிட்ட ஒவ்வொரு பகுதியாக சந்திச்சுக்கிட்டே இருக்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு மாதம் ஒரு 2 வாட்டி, மாதம் 2 கூட்டம் போட்டாலே போதும். 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு பகுதியில் பிரச்சனைக்காக குரல் கொடுத்தா கூட போதும். ஏன்னா மாதம் 3 நாள் 10 நாளைக்கு ஒரு தடவை பேசினா கூட அந்தந்த பகுதி பிரச்சனையை தீர்த்திடலாம், மக்கள் மத்தியில் இடம் பிடிச்சிடலாம். ஸோ அதற்கான இடம் இருக்குது. ஸோ இந்த கள போராட்டம், விஜய் அவர்கள் களத்தில் இறங்கி போராடுகிற பேசுகிற இந்த பேச்சு, இந்த போராட்டம் அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது விஜய் அவர்களுக்கு அரசியலில் வெற்றியை ஏற்படுத்தும். மற்ற அரசியல் தலைவர்களுக்கு தோல்வியையும், அது அரசியல்வாதிகள் மீது உள்ள அந்த பிம்பம் உடையும். விஜய் அவர்கள் மீது உள்ள கிரேஸ் கூடும்.
அதை நன்காக பயன்படுத்தி கொண்டு அவர் மக்கள் போராட்டத்தில் தொடர்ந்து களம் ஆடுவார் என்று எதிர்பார்க்கிறோம். அப்படி களமாடினால் 2026 அரசியலில் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. விஜய் அவர்களுக்கு சாதகமான சூழல் கூட வரும். அதை உருவாக்குறது விஜய் அவருடைய கையில் தான் இருக்கு. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட சந்திப்போம். நன்றி.